ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நம்ம காவேரிட்ட அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அதாவது உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப தான் இந்த விஜய்க்கும் பிரச்சனை வந்துச்சு. அதையும் ராகவால தான். ராகவ் அங்கேயும் இடிச்சுட்டு உன் மேலேயும் இடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற வந்து சொல்றாப்புல. அப்படின்னு வந்து சொல்ல, அதனால தான் நமக்கு பழக்கமாச்சு அப்படி இப்படின்னு வந்து நம்ம சாரதாம்மா வந்து சொல்றாங்க. அப்போ கூட வந்து ஃபைனலா வந்து அவங்க வீட்டுக்குலாம் போனோம். நீ தான் மறந்துட்ட அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு நைட் வந்து நம்ம காவேரி வந்து விஜய்க்கு வந்து மெசேஜ் பண்ணலாமான்ட்டு மெசேஜ் பண்ணாப்புல. ஃப்ரீயா இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? அப்படின்ட்டு. உடனே இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாப்புல. உடனே வந்துட்டு நம்ம விஜய் வந்து காலே பண்ணி பேசியிருக்காப்புல. இந்த மாரி எங்க அம்மா சொன்னாங்க. ராகவால தான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதெல்லாம் வந்து விஜய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. ஓ! அத்தை வந்து இந்த மாரி ஒரு ஐடியா குடுத்துருக்காப்புலன்ட்டு. இத வந்து சாரதா வந்து பின்னாடியே இவங்க 2 பேரும் பேசுறத வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஒரு வழியா அவங்க வந்து 2 பேசி முடிச்சுட்டு, சரின்ட்டு வைக்க போறாங்க. அப்ப வந்து இன்னும் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க வேணா பேசுங்க. இல்ல, இல்ல எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. நான் இதத்தான் பேசலாம்னு பேசிட்டு பேசிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அம்மூட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன பேசினாப்புல, ஏது பேசினாப்புலன்னு கேட்க, ஏம்மா இதெல்லாம் எதுக்கும்மா நீ கேட்குற? நைட் நேரத்தில பேசும்போது வந்து யாருமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க யார்ட்ட பேசுனேன்ட்டு. நீ என்னம்மா இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அவங்க அம்மாவ பார்த்து ஒரு மாதிரியா திட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில வந்துட்டு, "உனக்கு என்ன வைக்க சொல்லு? தோசை ஊத்தவா? ரவா இல்ல உப்புமா பண்ணவா?" அப்படின்னு கேட்க, அத மைண்டே பண்ணாம இருக்க, "காவேரி, காவேரின்னு" சொல்லிட்டு, "என்னம்மா?" அப்படிங்கிறாப்புல. என்ன அந்த தம்பிக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் பண்ணலாமா?" "ஏம்மா என்னம்மா நீ நெனச்சிட்டு இருக்க?" அ அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. இதெல்லாம் வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது, "சரியில்லையே" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த நேரம் வந்து நம்ம விஜய் வந்து குட் மார்னிங் மெசேஜ் போட, காவேரியும் வந்து பதிலுக்கு வந்து குட் மார்னிங் மெசேஜ் போடுறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.